வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் ஆயுதங்கள் ஈரானுக்கு திருப்பப்படுமா? மார்க்கோ ரூபியோவின் அதிரடி எச்சரிக்கை. நேட்டோ வான்பரப்பில் ரஷ்ய விமானங்கள் ஊடுருவல், 3 நாடுகள் கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் மோதல், 1 மாத போரில் அதிகரித்து வரும் உயிர் சேதங்கள். இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல், இது ஒரு ஆக்கிரமிப்பு என லெபனான் கடும் கண்டனம். மத்திய கிழக்கில் அணுவாயுத போர் அபாயம், ரஷ்யா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தின் வான் பாதுகாப்பில் பெரும் குறைபாடுகள், ராணுவ தளபதி எச்சரிக்கை. ஐரோப்பா தனித்து விடப்படுமா? ட்ரம்ப் புட்டின் ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் அச்சம். நேட்டோ அமைப்பில் புதிய கட்டண முறை, டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி திட்டம். இனி விரிவான செய்திகள். டான்பாஸ் பிராந்தியம் குறித்த உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியின் கருத்துக்களை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கடுமையாக விமர்சித்துள்ளார். உக்ரைனுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆயுதங்களை ஈரானுடனான மோதலுக்கு அமெரிக்கா திருப்பிவிடக்கூடும் என அவர் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு அமெரிக்காவின் முன்னுரிமைகள் மாற வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் போரை விட ஈரான் விவகாரம் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு மிக முக்கியமானது என்று ரூபியோ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திடீர் கொள்கை மாற்றம் உக்ரைன் ராணுவத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்காவின் இந்த நிலைப்பாட்டால் நேட்டோ கூட்டணி நாடுகளிடையே பெரும் பரபரப்பும் விவாதமும் எழுந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த திடீர் நிலைப்பாட்டினால் உக்ரைன் ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வந்த ஆயுத விநியோகம் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் அமெரிக்கா தனது கவனத்தை ஈரான் பக்கம் திருப்பியுள்ளதாக தெரிகிறது. நேட்டோ வான்பரப்பில் ரஷ்ய விமானங்கள் ஊடுருவல், 3 நாடுகள் கடும் எச்சரிக்கை. எஸ்தோனியாவின் வான்பரப்பிற்குள் 3 ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 12 நிமிடங்கள் நீடித்த இந்த ஊடுருவலை அடுத்து நேட்டோ அமைப்பின் இத்தாலிய போர் விமானங்கள் உடனடியாக விரைந்து அவற்றை இடைமறித்தன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எஸ்தோனியா, போலந்து மற்றும் ருமேனியா ஆகிய 3 நாடுகளும் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை துணிகரமான அத்துமீறல் என்று வர்ணித்துள்ள எஸ்தோனியா இது தொடர்பாக ரஷ்ய தூதருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கலாஸ் இது பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயகரமான செயல் என்று எச்சரித்துள்ளார். உக்ரைன் போருக்கு மத்தியில் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பை சோதிக்கும் வகையில் ரஷ்யா தொடர்ந்து இத்தகைய அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல், 1 மாத போரில் அதிகரித்து வரும் உயிர் சேதங்கள். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்களுக்கு இடையே போர் தொடங்கி 1 மாதம் கடந்துள்ள நிலையில் இருதரப்பிலும் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த 1 மாத காலத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மோதல்கள் காரணமாக ஈராக், சிரியா மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் இதுவரை சுமார் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க படைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஏராளமான வீரர்கள் காயமடைந்துள்ளதோடு பதிலடி தாக்குதல்களில் முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் தரைப்படை மோதல்கள் காரணமாக இப்பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மேலும் மோசமடைந்தால் இது ஒரு முழுமையான பிராந்திய போராக மாறும் அபாயம் இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இஸ்ரேலின் தரைவழி தாக்குதல், இது ஒரு ஆக்கிரமிப்பு என லெபனான் கடும் கண்டனம். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தரைவழியாக நுழைந்து தாக்குதல் நடத்துவதை அந்நாட்டு அரசு கடுமையாக எதிர்த்துள்ளது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை ஒரு நாட்டின் மீதான நேரடி ஆக்கிரமிப்பு என்று லெபனானின் வெளியுறவு அமைச்சகம் வர்ணித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினரின் நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி இஸ்ரேலிய ராணுவம் ஊடுருவியுள்ளதால் எல்லையோர பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த தாக்குதல் காரணமாக லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்கனவே நிலவி வரும் போர் பதற்றம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. சர்வதேச நாடுகள் தலையிட்டு இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இது பிராந்திய அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் எனவும் லெபனான் கோரிக்கை விடுத்துள்ளது.
மத்திய கிழக்கில் அணுவாயுத போர் அபாயம், ரஷ்யா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது மத்திய கிழக்கில் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அணுவாயுத போராக மாறக்கூடும் என கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளின் நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் ஏற்கனவே பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இலக்கு வைக்கப்படுவது சர்வதேச பாதுகாப்பு விதிகளுக்கு எதிரானது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தகைய மோதல் வெடித்தால் அது கட்டுப்படுத்த முடியாத உலகளாவிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ரஷ்ய அதிபர் மாளிகை கவலை தெரிவித்துள்ளது. வான்வழி தாக்குதல்கள் மூலம் பதற்றத்தை தணிக்க முடியாது என்றும் ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளே தீர்வாகும் எனவும் ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ நகர்வுகள் ஒரு பெரிய போருக்கான முகாந்திரமாக இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் வான் பாதுகாப்பில் பெரும் குறைபாடுகள், ராணுவ தளபதி எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்து நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு பெரிய இடைவெளிகள் மற்றும் பலவீனங்கள் இருப்பதாக அந்நாட்டு ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் சுவிஸ் ராணுவத்திடம் குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நவீன போர் முறைகளுக்கு ஏற்ப ராணுவத்தை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். போதுமான நிதி ஒதுக்கீடு இல்லாததே பாதுகாப்பு உபகரணங்களை நவீனப்படுத்துவதில் உள்ள சுணக்கத்திற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஐரோப்பாவில் நிலவி வரும் போர் சூழலை கருத்தில் கொண்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் தேவை என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து அரசு பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட்டை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது. ஐரோப்பா தனித்து விடப்படுமா? ட்ரம்ப் புட்டின் ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய நாடுகள் அச்சம். உக்ரைன் விவகாரத்தில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையே ஏற்பட வாய்ப்புள்ள ஒப்பந்தம் ஐரோப்பாவை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ ஆதரவு இன்றி ரஷ்யாவை எதிர்கொள்ள வேண்டிய மோசமான சூழல் ஏற்படலாம் என ஐரோப்பிய நாடுகள் அஞ்சுகின்றன. நேட்டோ அமைப்பில் அமெரிக்காவின் பங்களிப்பு குறைந்தால் ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பே நிலைகுலையும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு திட்டங்களுக்கு ட்ரம்ப் இணங்கி போகக்கூடும் என்ற சந்தேகம் ஐரோப்பிய தலைவர்களிடையே எழுந்துள்ளது. இந்த சூழலை சமாளிக்க ஐரோப்பிய நாடுகள் தங்கள் சொந்த ராணுவ வலிமையையும் பாதுகாப்பு பட்ஜெட்டையும் அதிகரிக்க திட்டமிட்டு வருகின்றன. உக்ரைன் போரின் எதிர்காலம் மற்றும் கண்டத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவசர ஆலோசனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நேட்டோ அமைப்பில் புதிய கட்டண முறை, டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி திட்டம். நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்காக கூடுதல் நிதி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற புதிய திட்டத்தை ட்ரம்ப் பரிசீலித்து வருகிறார். போதுமான நிதி ஒதுக்காத நாடுகளுக்கு அமெரிக்காவின் ராணுவ பாதுகாப்பு வழங்கப்படாது என்ற தொனியில் இந்த பே டு பிளே திட்டம் அமைந்துள்ளது.